ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு சிறிய தியானத்தை வேதாகமத்தில் நாம் பார்க்க போகிறோம். இந்த தியானத்தினுடைய தலைப்பு இயேசுவாக வந்த வார்த்தை. வேர்ட் பிகேம் ஃப்ளஷ். வார்த்தையாக வந்த இயேசு. லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே காபிரியேல் மரியாளிடத்திலே வந்தபோது அவள் சொல்கிறாள், உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது அப்படின்னு அவள் சொன்ன மாத்திரத்திலே நாமெல்லாம் வசனத்தை கேட்கும்போது அந்த வார்த்தைகள் காதுகளின் வழியாய் இருதயத்திற்கு போகிறது, உடலுக்கெல்லாம் போகிறது. ஆனால் மரியாளுக்கு தேவனிடத்திலிருந்து காபிரியேல் மூலமாய் வந்த வார்த்தை அவளுடைய இருதயத்திற்குள்ள மாத்திரமல்ல, அவளுடைய கர்ப்பத்திற்கு போனது. அதனாலதான் யோவான் 1:14 நாம் வாசிக்கிறோம், வார்த்தை மாம்சமாகி. எந்த வார்த்தை? காபிரியேல் கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தை மரியாளுக்குள்ளே மாம்சமாகி வெளிப்பட்டு கிருபையும் சத்தியமும் உள்ளவராய் ஜனங்களின் நடுவே வாசம் பண்ணினார். பார்த்தீங்களா? காபிரியேல் கொண்டு வந்த தேவனுடைய வார்த்தை இப்பொழுது இயேசுவாய் கிருபையும் சத்தியம் உள்ளவராய் ஜனங்களின் நடுவே வாசம் பண்ணினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்றது ஆரம்பம் அல்ல, அதுக்கு முன்னாலேயே ஒன்று இருக்கு. யோவான் 1:1, ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்போ உலகத்தை எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்னாலேயே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி அவர் இயேசுவாக இந்த பூமியிலே வாழ்ந்தார். மரியாள் இந்த வார்த்தையை பெற்ற உடனே சும்மா இருக்கல. பாருங்க, இயேசு யாருக்குள்ள வந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. மரியாள் என்ன செய்தால், தீவிரமாய் எழுந்து மலைநாட்டுக்கு போய் அங்கே ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசித்து அந்த வீட்டின் சொந்தக்காரியாய் இருந்த எலிசபெத்தை வாழ்த்தினாள். என்ன வாழ்த்தினாள்? அவளுக்கு தேவதூதன் வாழ்த்தின அதே வாழ்த்தை எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் பரிசுத்தாவியினால் நிறைந்தாள். இதுதான் வார்த்தையினுடைய மகிமை, இயேசுவினுடைய மகிமை. இயேசு யாருக்குள்ள இருக்கிறாரோ அவர்கள் தாங்கள் வாழ்த்தப்படுகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களை வாழ்த்துவார்கள். இவள் வார்த்தையினாலே வாழ்த்தினால் மரியாள் மாத்திரமல்ல, அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. இந்த யோவான் ஸ்நானகன் பிறந்தபோது ஸ்திரீகளுக்குள்ளே அவனை போல ஒரு பெரியவன் இல்லை என்று கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்களுக்குள்ள இந்த இயேசு வந்துட்டாரு அப்படின்னா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. யாரையாவது வாழ்த்துவீங்க, யாரையாவது ஆசீர்வதிப்பீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்தும், அவருடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களையும் துள்ள வைக்கும், சந்தோஷப்பட வைக்கும். அதுதான் இயேசு ஒருவருக்குள்ளே இருக்கும்போது நாம் செய்கிற காரியமாயிருக்கிறது. பாருங்க, கலாத்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். ஊழியக்காரர்களுக்கெல்லாம் சொல்றேன், நீங்க ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது, யார் பிரசங்கித்தாலும் சரி, நீங்கள் பிரசங்கிக்கும் போது யார் உங்கள் வசனத்தை கேட்கிறார்களோ அவர்களுக்குள்ளே கிறிஸ்து உருவாகிறார். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்கிறார். ஆகவே இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லணும் தெரியுமா? உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. உம்முடைய வார்த்தை எனக்குள்ள இருக்கட்டும், கிறிஸ்து எனக்குள்ள உருவாகட்டும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். என்னை காண்கிறவர்கள் இயேசுவை காண வேண்டும்.
நம்முடைய அல்டிமேட் கோல், டார்கெட் என்னன்னு கேட்டீங்கன்னா, பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நாம் மாற வேண்டும் என்பதற்காக இயேசு ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். எதற்காக நாம் ஆலயத்திற்கு போகிறோம், எதற்காக பாடல்களை பாடுகிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், எதற்காக ஊழியம் செய்கிறோம், எதற்காக பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்கிறோம்? ஒரே ஒரு நோக்கம்தான், கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பாய் நாம் மாறும்படிக்கு. ஆகவே வார்த்தையாய் வந்த அந்த இயேசு இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறாரு. ஒரு நாள் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். அவருடைய சாயலுக்கொப்பாய் நீங்கள் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்கிற உங்களை கிறிஸ்துவின் குணாதிசயங்களினாலே ஆண்டவர் நிரப்புவாராக. ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நாளிலே வார்த்தையாய் இந்த உலகத்திற்கு வந்த இந்த இயேசு, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே, அவருடைய எல்லா விதமான கையின் பிரயாசங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.